முதல்வர் விஜயின் பலமே மௌனம்தான். இதை சமாளிக்க முடியாமல் எதிர்க்கட்சிகள் திணறுகின்றன. ஆனாலும் பலமே பலவீனமாகும் வாய்ப்பும் உள்ளது. அதாவது ஆதவ் அர்ஜுனா தான் விஜயை கட்டுப்படுத்துகிறார் என்று திமுக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நம்புகின்றன. இதை மக்கள் நம்பத் தொடங்கிவிட்டால் விஜய்க்கு பெரிய சிக்கலாகும். அவர் பேசாமல் மௌனமாக இருப்பது பின்னாளில் சிக்கலை ஏற்படுத்தும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியணையில் ஏறியிருப்பது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு தனித்துவமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இந்த இமாலய வெற்றிக்கு விஜயின் மௌனம் ஒரு மிகச்சிறந்த ஆயுதமாக பயன்பட்டது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அரசியல் களம் என்பது வழக்கமாக வார்த்தை போர்களால் நிரம்பித்தான் இருக்கும். ஆனால் விஜய் ஆரம்பத்திலிருந்தே தேவையற்ற அரசியல் விவாதங்களை தவிர்த்து தன் மௌனத்தையே முதன்மை உத்தியாக பயன்படுத்தினார். எதிர்க்கட்சிகள் அவரை நோக்கி எய்த பல விமர்சன கணைகளுக்கும் கேள்விகளுக்கும் அவர் வாய் திறந்து பதிலளிக்கவே இல்லை. இந்த மௌனம் எதிர்க்கட்சிகளை பெருமளவில் திணறடித்தது. ஏனெனில் அவர் என்ன நினைக்கிறார், அவரது அடுத்த நகர்வு என்ன, தேர்தல் வியூகம் என்ன என்பது எதிர்க்கட்சிகளுக்கு கடைசி வரை சஸ்பென்ஸாக இருந்து வந்தது. இதை யூகிக்க முடியாத தன்மையே தாவேகாவின் பலமாக மாறி 108 தொகுதிகளில் விசில் சின்னத்தை நோக்கி மக்களை படையெடுக்க வைத்தது. ஆனாலும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல இந்த மௌனமே பின்னாளில் விஜய்க்கு பெரிய பலவீனமாக மாறவும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்கிறார்கள். குறிப்பாக தாவேகாவின் திரைமறைவு வியூகங்களை வகுக்கும் முதன்மை புள்ளியாக பார்க்கப்படும் ஆதவ் அர்ஜுனா தற்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறார். இவர்தான் கட்சியில் அனைத்திற்கும் பதிலளிக்கிறார். புஸ்ஸி ஆனந்த் கூட பெரிதாக எந்த பதிலும் சட்டசபையில் கூட அளிக்கவில்லை. இதனால் விஜய் குறித்த பிம்பம் இங்கு கவனிக்கத்தக்கதாக உள்ளது. விஜயை சுய சார்பாக செயல்பட விடாமல் பின்னால் இருந்து ஆதவ் அர்ஜுனா தான் கட்டுப்படுத்துகிறார், கட்சியின் முக்கிய முடிவுகளை அவர்தான் எடுக்கிறார் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் திமுக, அதிமுகவால் வேகமாக விதைக்கப்பட்டு வருகிறது. ஒருவேளை அதனை மக்கள் நம்பத் தொடங்கினால் அது விஜயின் தனிப்பட்ட தலைமைத்துவத்திற்கு மிகப்பெரிய சவாலாக மாறும் அபாயமும் உள்ளது. தமிழக மக்கள் எப்போதும் ஒரு வலுவான தனித்து முடிவெடுக்கும் தலைவரையே விரும்புவார்கள். தங்களின் முதலமைச்சர் யாரோ ஒரு வியூகவாதியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்ற சந்தேகம் எழுந்தால் அது மக்களின் நம்பிக்கையை ஒரே நாளில் சிதைத்துவிடும். தேர்தல் நேரத்தில் வாக்குகளை கவர சஸ்பென்ஸ் மௌனம் உதவியிருக்கலாம். ஆனால் இப்போது அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். தீவிர நிர்வாகத்திலும் மக்கள் பிரச்சனைகளிலும் நீண்ட மௌனம் நிச்சயம் எடுபடாது. மாநிலத்தின் முக்கிய பிரச்சனைகள், அண்டை மாநில நீர் நதிமன்ற விவாதங்கள் அல்லது சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் வரும்போது முதலமைச்சர் தன் சொந்த குரலில் தெளிவான நிலைப்பாட்டை மக்கள் முன்னிலையில் தைரியமாக பேசியே ஆக வேண்டும். தொடர்ந்து மௌனமாகவே இருந்தால் அவருக்கு பதில் சொல்ல தெரியவில்லை என்றோ, பின்னால் இருப்பவர்கள் இன்னும் ஸ்கிரிப்ட் எழுதி தரவில்லை என்றோ எதிர்க்கட்சிகள் உருவாக்கும் எதிர்மறை எண்ணத்தை மக்கள் நம்பத் தொடங்கிவிடுவார்கள். தேர்தல் களம் வரை விஜயை காப்பாற்றிய மௌனம் ஆட்சி பொறுப்பில் தற்போது இருக்கும்போது அவருக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தலாம். அரசியல் பார்வையாளர்களின் பங்கு ஒரு கட்சிக்கு தேவைதான் என்றாலும், நான் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை, மக்களின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கிறேன் என்பதை விஜய் தனது ஆளுமையான பேச்சின் மூலமும் அதிரடி முடிவுகளின் மூலமும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் விஜய் இருக்கிறார் என அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள். இவ்வாறு உள்ள சூழ்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பல்வேறு துறைகளில் முந்தைய அரசின் திட்டங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்ட இருந்த சில பெரிய கட்டுமான திட்டங்கள் தொடர்பாகவும் விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே தற்போது 46 திட்டங்களுக்கான நிர்வாக அனுமதிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அரசு வெளியிட்டுள்ள தகவலின்படி மொத்தம் 245 கோடி மதிப்பிலான திட்டங்கள் இதன் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளன. இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், கோயில்களின் முக்கிய நோக்கம் ஆன்மீக சேவையே. அதனால் கோயில் நிதிகள் நேரடியாக பக்தர்களுக்கும் கோயில்களின் வளர்ச்சிக்கும் பயன்பட வேண்டும். இன்னும் தொடங்கப்படாத திட்டங்கள் என்பதால் அவற்றை மறு ஆய்வு செய்து ரத்து செய்யும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளனர். இந்த திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதன் மூலம் மிச்சமாகும் 245 கோடி நிதியை கோயில்களின் தூய்மை, பராமரிப்பு, பழமையான கோயில்களின் திருப்பணிகள், குடிநீர் வசதி, பக்தர்களுக்கான ஓய்வு மண்டபங்கள், சுகாதார வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக மற்றும் பொதுநல திட்டங்களுக்கு பயன்படுத்த அரசு முடிவெடுத்துள்ளது.